இந்தியாவை போன்று மலேசியாவிலும் யுபிஐ பண பரிவர்த்தனை முறை விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என பிரதமர் மோடி கூறினார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றிய மோடி, இந்திய நிறுவனங்கள் மலேசியாவுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வமாக உள்ளதாக கூறினார். மேலும் மலேசியாதான் அதிக இந்திய வம்சாவளியை கொண்ட நாடாக உள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். தமிழர்கள் தங்கள் திறமையின் மூலம் மனித குலத்திற்கு சேவையாற்றி வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், முருகன் ஆகியோர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்திய பாரம்பரியத்தை மேலும் வலுப்படுத்த மலேசியாவில் விரைவில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்திருக்கிறார். மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை நிறுவப்பட்டதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேசினார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாரம்பரிய நடனமாடி பிரதமர் மோடியையும் மலேசிய பிரதமரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். மலேசியாவில் இந்திய கலாச்சாரத்தின் பிரம்மாண்ட கொண்டாட்டம் நடைபெற்றதாகவும் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. இந்திய விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்பை பொருட்படுத்தாமல் அமெரிக்க விவசாயிகளுக்காக மத்திய அரசு வரியை குறைத்திருப்பதாக சாடியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஏன் தொடர வேண்டும் என்பதற்கு திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். நாட்டில் அனைத்து துறைகளிலும் முன்னேறிய தமிழ்நாடுதான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் பாஜகவின் கிளை செயலாளராக EPS மாறிவிட்டதாக முதலமைச்சர் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் நானும் ரவுடிதான் என்பது போல தாம் தான் NDA கூட்டணிக்கு தலைமை என EPS புலம்புவதாக விமர்சித்தார். ஊராட்சி செயலாளர்கள் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்களை சுய லாபத்திற்காகவும் தேர்தல் பிரச்சாரத்திற்காகவும் பயன்படுத்துவதாக திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்டோரை ஈடுபடுத்துவதை திமுக அரசு நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மோடி அமித்ஷா கால்களை பார்த்து நடந்தால் முட்டுச்சந்தில் தான் போய் நிற்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய அவர் 10 தோல்வி பழனிசாமி, மொத்த தோல்வி மோடி என எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பிரதமர் குறித்து கடும் விமர்சனம் செய்தார். கொள்கை, கட்டுப்பாடு, லட்சியம் இல்லாத கூட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு பயனில்லை என திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் வெற்று கூச்சலிடும் அவர்களால் அவர்களுக்கே பயனில்லை என தாவைக்கவினர் குறித்து மறைமுகமாக விமர்சித்தார். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வரும் 23ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக சார்பில் வரும் 23ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு கட்சி நிர்வாகிகள் மாவட்ட SP அலுவலகத்தில் மனு அளித்தனர். பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார்கள் என தெரிந்துதான் தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை என மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். திருச்சி தெப்பக்குளம் பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய பாஜக அரசு பறித்துவிட்டதாக புகார் கூறினார். காங்கிரஸ் கட்சியினருக்கு இப்போது சூரியனை வணங்க பிடிக்கவில்லை என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் அடிக்கத்தான் பிடித்திருக்கிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கிண்டலாக விமர்சித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாகிக் கொண்டே இருப்பதாகவும் திமுக கூட்டணி உதிரியாகிக் கொண்டே போகிறது எனவும் சாடினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன் என கூறும் துரோக கூட்டத்துடன் கூட்டணி வைத்திருப்பதாக பாஜக அதிமுக கூட்டணி குறித்து திமுக MP கனிமொழி சாடினார். 100 நாள் வேலை திட்டத்தையே ஒழிக்க நினைக்கும் அராஜக கூட்டத்துடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார்.
கரூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திடீரென ராகுல் காந்தி புகைப்படத்தை எரிக்க முயன்ற பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை தாக்க முயன்றதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் ராகுல் காந்தி, கரூர் தொகுதி எம்பி ஜோதிமணி ஆகியோரை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தமிழ் மற்றும் தமிழ் தேசிய அரசியல் வளர்வதற்கும் திராவிட அரசியல் தடையாக இருந்ததாக பெரியாருக்கு எதிரான திரிபுவாதத்தை சிலர் உள்நோக்கத்தோடு பரப்பி வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடந்த விழாவில் பேசிய அவர், பெரியார் மீது திட்டமிட்டு திரிபுவாதத்தை பரப்புவது ஆபத்தான அரசியல் என சீமானை மறைமுகமாக சாடினார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குறித்து அவதூறாக பேசியதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் ஜோகி ரமேஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெகன்மோகன் தலைமையில் அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மும்பையில் RSS நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் பங்கேற்றார். நேரு மைதானத்தில் நடைபெற்று வரும் 2 நாள் நிகழ்ச்சி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. சல்மான் கானுடன் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் சுபாஷ் கை மற்றும் பாடலாசிரியர் பிரசூன் ஜோஷி உள்ளிட்டோரும் விழாவில் கலந்து கொண்டனர். மும்பை மாநகராட்சியில் முதல் முறையாக பெண் மேயர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மாநகராட்சி தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெற்றதால் அக்கட்சியைச் சேர்ந்த பெண் ரித்து தாவ்டே மேயராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கூட்டணி கட்சியான சிவசேனாவைச் சேர்ந்த சஞ்சய் காந்தி என்பவருக்கு துணை மேயர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மேயர் பதவி பாஜகவிற்கு கிடைத்திருக்கிறது. ராஜஸ்தானில் 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டனர். கோட்டா மாவட்டத்தில் பழைய கட்டடம் ஒன்றை இடிக்கும் போது அருகில் இருந்த 3 மாடி கட்டடமும் இடிந்து விழுந்ததாகவும், இந்த கட்டடத்தில் இருந்த உணவகத்தில் பணிபுரியும் ஊழியர்களும் சாப்பிட சென்றவர்களும் இடிபாடுகளில் சிக்கியதாக கூறப்படுகிறது. ரஷ்யா யுக்ரைன் இடையே ஜூன் மாதத்திற்குள் அமைதி ஒப்பந்தம் போடப்படும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை ஒப்பந்தம் போடாவிட்டால் இரு நாடுகளுக்கும் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். சுமார் 4 ஆண்டுகளாக ரஷ்யா யுக்ரைன் போர் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் வரும் 17ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 17 அன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு முன்பண மானிய கோரிக்கை மற்றும் 2025-26 நிதியாண்டின் கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கை 20ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு தடுப்பூசி போட பெற்றோர்களின் அனுமதி கட்டாயம் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகள் தொடர்பாக வெளியாகும் பல்வேறு விவாதங்கள் பெற்றோர்களை கவலையடைய செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளருக்கு வழங்கப்படும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது பழம்பெரும் நடிகை MN ராஜம் மற்றும் மூத்த இயக்குனர் SP முத்துராமனுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்துடன் விருது வழங்கப்பட உள்ளது. உடல்நலக்குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பாஜக மூத்த தலைவர் H ராஜாவை மத்திய இணையமைச்சர் L முருகன் சந்தித்தார். அவர் வெளியிட்டிருக்கும் X பதிவில் H ராஜாவின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் விரைவில் குணமடைந்து மீண்டும் தேசப்பணிக்கு திரும்ப இறைவனை வேண்டுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழக காவல்துறையின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் தாவேகாவை முடக்குவதற்காக செய்யும் சதி என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றம் சாட்டினார். கோவை சூலூர் அருகே கனியூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு எத்தகைய முட்டுக்கட்டைகளை போட்டாலும் அவற்றை உடைத்து தேர்தலை சந்திப்போம் என தெரிவித்திருக்கிறார். முந்தாநாள் கட்சி ஆரம்பித்தவன் எல்லாம் திமுக தான் தமக்கு போட்டி என்கிறார்கள் என்று தாவேக தலைவர் விஜயை அமைச்சர் தாமு அன்பரசன் மறைமுகமாக சாடினார். தேர்தல் நேரத்தில் யார் யாரோ வருவார்கள், ஆனால் அவர்கள் ஒரு பிடி மண் கூட அள்ளி போட்டதில்லை என்ற அவர், மக்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர்களை காப்பாற்ற ஓடி வருவது திமுக தான் என்று கூறினார்.
எதுவும் இல்லாமல் இருக்கும் தவேக தலைவர் விஜய்க்கு கும்கி பயிற்சி கொடுத்து பக்குவப்படுத்த செங்கோட்டையன் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி விமர்சனம் செய்திருக்கிறார். பிரச்சனைகளை எதிர்கொள்ள விஜயிடம் தைரியம் இல்லை என்ற அவர் நெருக்கடிகளை கடந்துதான் அரசியலில் பயணிக்க முடியும் என்றும் தவேக இன்னும் அரசியல் களத்திற்கு வரவில்லை எனவும் கூறினார். 2026 தேர்தலில் திமுக 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என நடிகர் வடிவேலு ஆருடம் கூறினார். சைதையில் முதல்வர் கோப்பை என்ற பெயரில் நடந்த மாநில அளவிலான கபடி போட்டியின் இறுதிப் போட்டியில் பங்கேற்ற அவர் அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டில் ஆண்களுக்கு பதிலாக கபடி வீராங்கனைகளையும் பங்கேற்க வைக்கலாம் என யோசனை தெரிவித்தார். போட்டியில் கார்த்திகா இடம்பெற்ற கண்ணகி நகர் அணி வெற்றி பெற்றது. மத்திய அரசின் நலத்திட்டங்கள் எல்லாம் முடங்கி கிடப்பதற்கு திமுக அரசுதான் காரணம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவில்பட்டியில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால்தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வர முடியும் என்றும், ஆனால் திமுக எப்போதும் விமர்சனம் செய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். 6 மாத டாஸ்மாக் வருமானத்தை கொடுத்தால் போதும் தருமபுரி மாவட்டத்தை பசுமையாக மாற்றிவிடலாம் என்றும், ஆனால் ஆட்சியாளர்கள் அதை செய்ய மறுப்பதாக சௌமியா அன்புமணி விமர்சித்திருக்கிறார். தருமபுரியில் நடைபெற்ற பாமக மகளிர் உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் வெற்றி பெறலாம் என ஆட்சியாளர்கள் மனப்பால் குடிப்பதாக கூறினார். தவேக தலைவர் விஜய் கூறினால் கொடத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக போட்டியிடுவேன் என முன்னாள் எம்எல்ஏ வி.எஸ். பாபு தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட வி.எஸ். பாபு விஜய் முன்னிலையில் தவேகவில் ஐக்கியமானார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை திறமை இல்லை எனவும் அவர் சாடினார். கரூர் மாவட்டம் சிவாயத்தில் ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி மற்றும் குண்டர்களின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நியூஸ் தமிழ் செய்திக்குழு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எம்எல்ஏ ஆதரவாளர்கள் அளித்த பொய் புகாரில் போலீசார் நடவடிக்கை எடுத்திருப்பது பத்திரிகையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் நியூஸ் தமிழ் செய்திக்குழு தாக்கப்பட்ட விவகாரத்தில் ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டியை காப்பாற்ற முயற்சியா என சந்தேகம் எழுந்துள்ளது. எம்எல்ஏ தரப்புக்கு எதிராக ஆதாரங்கள் இருந்தும் பாரபட்சமான நடவடிக்கை என குளித்தலை காவல்துறை மீது புகார் எழுந்துள்ளது. சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற மது விருந்தில் கந்தசஷ்டி கவசம் பக்தி பாடல் இசைக்கப்பட்டதாக பாரத் இந்து முன்னணியினர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கிண்டியில் உள்ள ரமணா பிளாசா என்ற ஹோட்டலில் நடைபெற்ற பப்பில் அளிக்கப்பட்ட மது விருந்தில் கந்தசஷ்டி கவசம் பாடல் போட்டு இளைஞர்கள் நடனமாடியதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே விவசாயியிடம் 35,99,000 ரூபாய் மோசடி செய்ததாக ரியல் எஸ்டேட் பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூரைச் சேர்ந்த பிரபு என்பவர் முருகசாமி என்பவரிடம் நிலத்தை விற்பதாக கூறி 60 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு நிலத்தை பதிவு செய்து கொடுக்காமல் 25 லட்சத்தை மட்டும் திருப்பிக் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை கொடுக்காமல் அலைக்கழித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் விவசாய உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையில் புகுந்த மர்ம நபர் 30,000 ரூபாய் பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. ஐயாப்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் இரவு கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் காலை வந்தபோது சற்றல் உடைக்கப்பட்டு கல்லாவில் வைக்கப்பட்டிருந்த 30,000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டிருந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் பகுதியில் யமஹா ஷோரூமின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. முதலில் மர்ம நபர் ஒருவர் முகத்தை துண்டால் மூடியபடி நோட்டமிட்ட நிலையில் பின்னர் பைக்கில் வந்த இருவர் பல்சர் பைக்கை திருடிச் சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பேருந்துக்காக காத்திருந்த மக்கள் கூட்டத்திற்குள் கார் பாய்ந்ததில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மற்றொரு பெண் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமார் அதிவேகமாக ஓட்டி வந்த கார் 4 சாலைகள் சந்திக்கும் காவிலக்கு பகுதியில் மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தடி அருகே காட்டு யானை தாக்கி உயிரிழந்த விவசாயியின் சடலத்தை சாலையில் வைத்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். கங்கனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வெங்கடேசப்பா என்பவரை புதருக்குள் மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை மிதித்துக் கொன்றது. இறந்தவரின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அரசு வேலை வழங்க கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ரெங்கநாதபுரம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் குவியல் குவியலாக தேக்கமடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சம்பா தாளடி நெல் அறுவடை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கொள்முதல் தாமதம் காரணமாக விவசாயிகள் தங்களது நெல்லை கொட்டி வைத்து பல நாட்களாக காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தேங்கி கிடக்கும் நெல்மணிகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அதிக எடை வைத்து நெல் கொள்முதல் செய்யும் அலுவலர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வைகை அணையின் நீர்மட்டம் சரிந்து பாறைகள் வெளியே தெரிய தொடங்கியதால் கோடையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்திருப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இம்மாத இறுதி வரை பாசனத்திற்காக தொடர்ந்து நீர் திறக்க வேண்டியிருப்பதால் நீர்மட்டம் மேலும் சரியும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் வடையப்பட்டி பகுதியில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடையப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழ்நாடு அரசு சிப்காட் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் 6வது நாளாக சென்னை தரமணியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என முழக்கமிட்டனர். சென்னை திருவொற்றியூரில் உடல்நலம் குன்றிய மூதாட்டிக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் வீட்டிற்கு வந்து சிகிச்சை அளிக்க ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் மறுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. மல்லிகாபுரம் பகுதியைச் சேர்ந்த 70 வயதான மூதாட்டி காஞ்சனா படுத்த படுக்கையாக இருக்கும் நிலையில் அவரது மகள் வனிதா சிகிச்சைக்காக செவிலியர்களை அழைத்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் கடல் பகுதியில் செயற்கை பவளப்பாறை நிறுவும் பணியை மாவட்ட ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார். அழிந்து வரும் பவளப்பாறைகளை மீட்டெடுக்கும் விதமாக அரசின் சார்பாக கடல் பகுதிகளில் செயற்கை பவளப்பாறைகள் நிறுவப்படுகிறது. முதற்கட்டமாக கோட்டைப்பட்டினம் கடற்பகுதியில் சுமார் 7 நாட்டிக்கல் மைல் தொலைவில் செயற்கை பவளப்பாறைகள் நிறுவும் பணி தொடங்கப்பட்டது. திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி பணியாளர்களை நேரில் சந்தித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி. ஸ்ரீனிவாசன் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அங்கன்வாடி பணியாளர்கள் 5வது நாளாக கையில் திருவோடு ஏந்தி கஞ்சி காய்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புஞ்சை புளியம்பட்டி மாராயிப்பாளையம் பகுதியில் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்ட சிறுத்தை தெங்குமரகடா அடர் வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. மாராயிப்பாளையம் அருகில் உள்ள மலைக்குன்று பகுதியில் பதுங்கியிருந்த 2 சிறுத்தைகள் அவ்வப்போது ஊருக்குள் புகுந்து வேட்டை நாய்கள், ஆடுகளை சிறுத்தைகள் வேட்டையாடி வந்தன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 18 வயதுக்கு குறைவான இளம்பெண்களை திருமணம் செய்து கர்ப்பமாக்கியதாக 300 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆம்பூர், வாணியம்பாடி, நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2025ஆம் ஆண்டு அதிக அளவில் குழந்தை திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை திருவொற்றியூரில் பொங்கல் வாழ்த்து சொல்வதைப் போல வந்து நண்பனை சரமாரியாக தாக்கிய ரயில்வே ஊழியரை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஜிம் கோச்சரான பத்மசெல்வனை ராஜி என்பவர் தமது நண்பர்களோடு வந்து தாக்கிவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. திருவாரூரில் மன்னார்குடி செல்லும் சாலையில் உள்ள ஆயுதப்படை வளாகம் அருகே சாலையை மறித்து நிற்கும் மாடுகளால் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. சாலை சந்திப்பில் மாலை முதல் இரவு வரை தினந்தோறும் அதிக அளவில் மாடுகள் ஆக்கிரமித்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியூர்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தை மாத கடைசி முகூர்த்தம் என்பதால் புதிய பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் சென்னை, திருச்சி, புதுச்சேரி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு செல்ல கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. திண்டிவனத்தில் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்களும் மாணவர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் பயன்பாட்டுக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. தனியார் பேருந்துகள் எதுவுமே புதிய பேருந்து நிலையத்திற்கு வராததால் போதிய பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நீலகிரி
கிண்டி மாவட்டம் கோத்தகிரி அருகே பெட்லடா பகுதியில் உலா வரும் ஒற்றை கரடியால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கோத்தகிரியில் இருந்து பெட்லடா செல்லும் சாலையில் இரவு நேரத்தில் பெரிய கரடி ஒன்று உலா வந்தது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அருகே தாயின் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆட்டோ ஓட்டுநரை சரமாரியாக வெட்டி கொள்ள முயன்றதாக மூவரை போலீசார் தேடி வருகின்றனர். ராமகிருஷ்ணனின் ஆட்டோவில் சவாரி செய்வது போல் ஏறிய 3 பேர் தச்சநல்லூர் அருகே ஆட்டோ சென்றபோது அரிவாள், கத்தி போன்ற ஆயுதங்களால் ராமகிருஷ்ணனை சரமாரியாக தாக்கியதில் நிலை குலைந்து கீழே விழுந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மாதக்கணக்கில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 70 வயது மூதாட்டியின் தலையில் கம்பியால் அடித்துக் கொன்றதாக பக்கத்து வீட்டைச் சேர்ந்த உறவினர் கைது செய்யப்பட்டார். நாகுடியைச் சேர்ந்த மூதாட்டி பாக்கியத்தை ரங்கசாமி என்பவர் மது போதையில் கம்பியால் அடித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது. திருப்பூரில் ஆபாசமாக பேசிய அதிமுக பெண் கவுன்சிலரின் உறவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பணிகளை புறக்கணித்து தூய்மை பணியாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக கவுன்சிலர் புஷ்பலதா உறவினரான மோகன் என்பவர் தூய்மை பணியாளரை பணி செய்ய விடாமல் தரக்குறைவாக பேசி தாக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் வல்லம் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த 1932 மாணவர்கள் ஒரே நேரத்தில் கிளைடர்களை பறக்கவிட்டு சாதனை படைத்துள்ளனர். தஞ்சாவூர் ஆரா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தோடு இணைந்து நடத்திய இந்த சாதனை ஏசியன் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறது. குவாண்டம் தொழில்நுட்பத்திற்கான உலகளாவிய மையமாக அமராவதி மாறும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். அமராவதியில் குவாண்டம் தொழில்நுட்பம் தொடர்பான கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசிய அவர், இது மாநிலத்திற்கும் தேசத்திற்கும் ஒரு வரலாற்று மைல்கல் என்று வர்ணித்திருக்கிறார். தெலங்கானாவின் ஜகித்யாலா மாவட்டத்தில் சந்தேகத்தால் மனைவியை துண்டு துண்டாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். லட்சுமிபூரைச் சேர்ந்த மல்லையா என்பவர் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை செய்து வந்ததால் அவரது மனைவி சத்தவா தனது மகனோடு தனியாக வசித்து வந்தார். வீட்டில் மகன் இல்லாத நேரத்தில் வந்து தகராறு செய்த மல்லையா ஆத்திரத்தில் மனைவியை வெட்டி கொலை செய்தார். ஜம்மு பகுதியில் மர்மவாயு கசிவால் குடியிருப்பு வாசிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து சென்ற தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் நடத்திய விசாரணையில் ராணிபாக் பகுதியில் பழைய இரும்பு வியாபார கடையில் இருந்த கைவிடப்பட்ட சிலிண்டரில் இருந்து எரிவாயு கசிவு ஏற்பட்டது தெரிய வந்தது. புயல் காரணமாக பெய்த தொடர் கனமழையால் ஸ்பெயின் நாட்டில் காடிஸ் மற்றும் மலாகா மாகாணங்கள் வெள்ளத்தில் மூழ்கி தத்தளிக்கின்றன. தெற்கு அண்டலூசியா பகுதியில் 11,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஸ்பெயின் முழுவதும் சுமார் 170 சாலைகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் போர்ச்சுகலில் ரயில் சேவைகள் தடைப்பட்டுள்ளன. இத்தாலியில் ஏற்பட்ட பனிச்சரிவுகளில் சிக்கி பனிச்சறுக்கு வீரர்கள் 3 பேர் உயிரிழந்ததாகவும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். லோம்பார்டி பகுதியில் அல்போசாகியா அருகே 2 பேரும், மர்மோரோடா மாசிவில் பகுதியில் ஒருவரும் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்ததை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். கருப்பின தலைவர்களான பராக் ஒபாமா மற்றும் ஹக்கீம் ஜெஃப்ரிஸை குரங்குகளாக காட்டும் ஒரு வீடியோவை ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் வெளியிட்டு இனவெறி காட்டியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அந்த 1 நிமிட வீடியோவில் 2020 தேர்தலில் சதி நடந்ததாகவும் வீடியோவின் இறுதியில் ஒபாமாக்கள் குரங்கு உடல்களில் தங்கள் முகங்களை காட்டி செல்வது போன்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் தொழில்துறை உற்பத்தி தொடர்ந்து 4வது ஆண்டாக சரிவை சந்தித்துள்ளது. ஐரோப்பாவின் மிக பெரும் பொருளாதாரமான ஜெர்மனியின் தொழில்துறையில் அதிக தொழிலாளர், எரிசக்தி செலவுகள் மற்றும் பலவீனமான வெளிநாட்டு தேவை உள்ளிட்ட காரணங்களால் உற்பத்தி குறைந்து வருகிறது. மும்பையில் நடைபெற்ற ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தனது முதலாவது போட்டியில் அமெரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி அசத்தல் வெற்றி பெற்றிருக்கிறது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 161 ரன்களை சேர்த்தது. 162 ரன்கள் இலக்குடன் ஆடிய அமெரிக்க அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 132 ரன்களை சேர்த்து 29 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது.
சுழற்பந்து வீச்சாளர் வாஷிங்டன் சுந்தரின் உடற்தகுதி முன்னேறியிருப்பதாகவும் T20 உலகக்கோப்பை தொடரில் நமீபியாவுக்கு எதிரான போட்டியில் அவர் களம் காண்பார் எனவும் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கூறினார். டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் வரும் 12ஆம் தேதி இந்தியா தனது 2வது போட்டியில் நமீபியா அணியை எதிர்கொள்கிறது. ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா தொடங்கியிருக்கும் நிலையில் அதனை சிறப்பிக்கும் விதமாக கூகுள் முகப்பு பக்கத்தில் அந்நிறுவனம் சிறப்பு டூடில் வெளியிட்டுள்ளது. கிரிக்கெட் மட்டை, பந்து, நட்சத்திரம், ட்ரம்ஸ் என உலகக்கோப்பை கொண்டாட்டத்தை குறிப்பிடும் விதமாக இந்த டூடில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரின் 4, 5 மற்றும் 6வது லீக் சுற்று போட்டிகள் இன்று நடைபெறுகின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் காலை 11 மணிக்கு தொடங்கும் 4வது போட்டியில் நியூசிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. அதேபோல மும்பையில் நேபாள் மற்றும் இங்கிலாந்தும், இலங்கையில் இலங்கை மற்றும் அயர்லாந்தும் மோதுகின்றன. இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரபல மான்செஸ்டர் யுனைடெட் கால்பந்து நிறுவனம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வாங்கவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சுமார் 16,300 கோடி ரூபாய்க்கு RCB அணியை வாங்க மான்செஸ்டர் நிறுவனம் முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் பொக்காரோவில் நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சம்மேளன சாம்பியன்ஷிப் போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்தி இந்திய பெண்கள் அணி கோப்பையை வென்றிருக்கிறது. இந்தியாவின் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பெண்கள் அணி பங்கேற்று இறுதிப் போட்டியில் 4-0 என்ற கோல் கணக்கில் வங்கதேசத்தை வீழ்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பராசக்தி திரைப்படத்திற்கு பின்னர் தாய்க்கிழவி திரைப்பட இயக்குனர் சிவகுமார் முருகேசனுடன் நடிகர் சிவகார்த்திகேயன் இணைந்து பணியாற்றவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சிவகுமார் முருகேசன் கிராமத்து பின்னணியில் கதை ஒன்றை கூறியதாகவும் அது சிவகார்த்திகேயனுக்கு மிகவும் பிடித்து போனதாகவும் கூறப்படுகிறது. உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பாலிவுட் இயக்குனர் அனுராக் காஷ்யபின் பெயர் இடம்பெற்றிருந்த நிலையில் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். 2017இல் பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அனுராக் காஷ்யப் பங்கேற்றதாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வெளியான நிலையில் தான் பெய்ஜிங் நகருக்கு இதுவரை சென்றதே இல்லை எனவும் அவர் விளக்கம் அளித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கம்பூர் கிராமத்தில் இளங்காமுடி ஐயனார் கோவில் மற்றும் முத்துப்பிடாரியம்மன் கோயில் திருவிழாவில் குதிரையெடுப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி பக்தர்கள் 100க்கும் மேற்பட்ட குதிரைகளை நேர்த்திக்கடனாக கம்பூர் மந்தையிலிருந்து அலங்கம்பட்டி வரை சுமந்து சென்றனர்.